அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன்று நடந்தது என்ன என்பது பற்றிய புதிய தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் கிடைத்து தற்போது முழுமையாக ஒரு தேர்தலை சந்தித்து முடித்திருக்கிறார். அந்த தேர்தலின் வெற்றி வியூகங்கள் குறித்தும் தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டிய மாவட்ட செயலாளர்கள் குறித்தும் விவாதிக்க அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் சென்னை மற்றும் அதன் புறநகர்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்ட செயலாளர்களுடன் மட்டுமே இன்று ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களின் கடிந்து கொண்டதாகவும், தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டியதால் அஇஅதிமுகவின் இந்த நிலைக்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்படாததான் காரணம் எனவும் பேசினார். மேலும் பல இடங்களில் மாவட்ட செயலாளர்கள் ஏதோ விருப்பமில்லாத கட்டாயத்தின் பேரில் செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். ஆனால் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இந்த வேலையை செய்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைத்தார். ஆனால் அதற்கு மாவட்ட செயலாளர்களோ பெரும்பான்மையான கூட்டணி திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாலும் அஇஅதிமுக சார்பில் கூட்டணி வலுவாக இல்லாதாலும் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டதாக தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து இவ்வாறு செயல்பட்டால் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் மாவட்ட செயலாளர்களிடம் விசாரித்த போது தற்போது அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. ஒரு புறம் டிடிவி தினகரன், மறுபுறம் ஓபிஎஸ் என 2 பேரும் தென் மாவட்டங்களில் வாக்குகளை பிரிப்பார். மற்றொரு புறம் பாஜக கூட்டணியில் இணைந்து கொண்டதால் வட மாவட்டங்களில் கணிசமான வாக்குகள் பிரியும் என நிலை உருவாக்கப்பட்டதால் வேட்பாளர்களே பலர் ஆர்வம் காட்டாமல் இந்த தேர்தலில் செயல்பட்டதாகவும் மாவட்ட செயலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே ஒருங்கிணைந்த அஇஅதிமுகவால் தான் இந்த அஇஅதிமுக மீண்டும் வலுப்பெறும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அங்கங்கே பேச்சுக்கள் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.